இப்போது இந்த செமிகண்டக்டர் டயோட் அப்படிங்கிறத என்னன்னு பார்த்துருவோம். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஸ்கிமேட்டிக் அங்கே கொடுத்துருக்காங்க, நல்லா பாரு. இந்த இடத்துல ஒரு மெட்டாலிக் கான்டாக்ட் ஒன்று கொடுத்துருப்பான். அந்த டயக்ராம் போடுறப்பே பாரு, கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மெட்டலை நல்லா திக்காக போட்டிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்திருக்கான், அந்த லீடு. அதே மாதிரி என் டைப் செமிகண்டக்டரில் என்ன பண்ணியிருக்கான், இந்த செமிகண்டக்டர்ஸ் அதாவது பி டைப் வரைஞ்சிக்கோ, பி டைப் என் டைப் செமிகண்டக்டர்லாம் என்ன பண்ணியிருக்கான், அது ஒரு ப்ளூ ஷேடில் கொடுத்துருக்கான். அது செமிகண்டக்டர் மெட்டீரியல்ன்றதுனால சாஃப்டாக கொடுத்துருக்கான் அது. அப்புறம் இந்த டிப்ளீஷன் ரீஜன்றது இந்த ரெண்டுத்துக்கும் இடையில உள்ளது. அப்புறம் இங்கே மெட்டாலிக். ஸோ ரெண்டு ஓரத்துலேயும் மெட்டாலிக்கு, நடுவில் பி டைப் அண்ட் என் டைப். இந்த ரெண்டுத்தையும் பிரிக்கிற மாதிரி டிப்ளீஷன் ரீஜன் இங்கே. இதை வந்து சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இதை தட் இஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்கான் இல்லையா, ஒரு இந்த லீட், இது கனெக்ஷன் பாயிண்ட்டு, கனெக்டர். இந்த இடத்துல ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துருக்கான்ல, அதுதான் பி டைப். ஸோ ட்ரையாங்கிள் ரெப்ரசன்ட்ஸ் தி என்ன டைப்பு, பி டைப். அதே மாதிரி இந்த வெர்டிக்கல் லைன் என்ன, என் டைப். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா பிஎன் டயோட் அப்படின்னு பேர். ஓகே, இது நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்டர்னல் வோல்டேஜில் அப்ளை பண்ணுவோம். ஓகே.